வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். டாக்டர் சூரி ஸ்ரீமதி இந்த டாக்டரை பற்றி இப்போ கொஞ்ச நாளாக நிறைய செய்திகள்லாம் படித்திருப்பீர்கள். படிக்காதவர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அல்லது அவரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் அவரை தேடி படிக்கலாம். 92 வயது அந்த டாக்டருக்கு. டாக்டர் சூரி ஸ்ரீமதி அவர்களுக்கு 92 வயது. 68 ஆண்டுகளாக மருத்துவ பணி செய்து வருகிறார். 68 ஆண்டுகளாக மருத்துவ பணி செய்து வருகிறார். இந்த 92 வயதிலும் கைகளில் எந்த விதமான நடுக்கமும் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்கிறார். ஒரு பெரிய சர்ஜன், அவங்க அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. எந்த விதமான நடுக்கமும் சலனமும் கிடையாது. ஹைதராபாத்தில் 1958 MBBS தேர்ச்சி பெற்று 2 லட்சத்திற்கும் அதிகமான பிரசவங்களை பார்த்த மிக பெரிய ஒரு மருத்துவ ஆளுமை டாக்டர் சூரி ஸ்ரீமதி அவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஒரு தாய், ஒரு மகள், ஒரு பேத்தி என்று எல்லா தலைமுறையையும் அவர்கள் பிரசவம் பார்த்திருக்கிறார்கள். அது ஒரு பெண் அழகாக ஷேர் பண்றாங்க. எங்க அம்மாவுக்கு அவங்க தான் பிரசவம் பார்த்தாங்க, எனக்கு அவங்க தான் பிரசவம் பார்த்தாங்க, என் மகளுக்கும் அவங்க தான் பிரசவம் பார்த்தாங்க அப்படி சொல்லிட்டு. அப்ப எவ்வளவு கை தேர்ந்த ஒரு மருத்துவர் இல்லையா டாக்டர் சூரி ஸ்ரீமதி அவர்கள். 92 வயதிலும் தளராமல் மருத்துவ பணி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த நிலைக்கு, நிலைத்த தன்மைக்கு என்ன காரணம் என்று பலரும் அவரிடத்துல கேட்கிறார்கள். அவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொன்னாங்க. சாப்பாடு மட்டும்தான். கட்டுப்பாடான வாழ்க்கையும் கட்டுப்பாடான உணவு முறையும் மட்டும்தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஆசைப்படுவது, நிறைய உண்பது, நிறைய ஓய்வெடுப்பது, இவை எல்லாமே நம்மை சீக்கிரமாகவே கீழே தள்ளிடும்பா. அதனால அளவோடு சாப்பிட்டு, அளவோடு வாழ்ந்து, அளவோடு ஆசைப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்றாங்க. குறிப்பாக வேக வைத்த உணவுகளை நிறைய எடுக்கிறாங்க அவங்க. வேக வைத்த உணவுகள், இயற்கையான பழங்கள், காய்கறிகளை நிறைய உண்பதால் அவர்கள் இந்த நிலையில் இருப்பதாக அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த 90 நமக்கெல்லாம் இப்போ 40-50 வயசுலேயே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது, வாயெல்லாம் பேசுறதுக்கு குடல ஆரம்பிச்சிருது, கால்கள் எல்லாம் நடமாட தயங்குது, மூட்டு வலிக்குது, எல்லாம் வலிக்குது. ஆனால் 92 வயதில் தளராமல் ஒரு மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவரை பற்றி படிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியம். நாம டெய்லி நிறைய குறிப்புகள் சொல்லிட்டு இருக்கோம். பழங்கள் சாப்பிடுவது, காய்கறிகள் சாப்பிடுவதை பற்றி எல்லாம் கொஞ்சம் செவிமடுத்தால் இது போன்ற நீண்ட நாள் வாழ்வதற்கும், யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ்வதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மால யாருக்கும் தொல்லையே இருக்கக்கூடாது. நம்முடைய வேலை, நம்முடைய கடமையை நாமே செய்து கொண்டு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை பயணிப்பதற்கு டாக்டர் சூரி ஸ்ரீமதி அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கும் சிசேரியன் பண்ணி குழந்தையெல்லாம் டெலிவரி பண்ணி அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் போல நாமும் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அவர்களுடைய பணி இன்னும் தொடர்ந்து, அவர்கள் நூற்றாண்டை கடந்து தன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்த தன்மையை பெறுவதற்கு அவர்களுக்கு எல்லா விதமான அருளையும் இறைவன் அருளுமாறு நாம் வேண்டிக் கொள்வோம். ஒரு பெரிய விஷயம், 3-4 தலைமுறைகளுக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த 2 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் அவர்கள் மூலமாக அவர்கள் கைப்பட்டு வெளியே வந்திருக்கும். அந்த குழந்தைகள் எல்லாம் நன்றியுள்ளவர்களாக அந்த மருத்துவருக்காக, அந்த தாய்க்காக கண்டிப்பாக செயல்படுவார்கள் என்று நம்புவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றையிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு பழத்தை பற்றி நான் பேச போறேன். என்னன்னா, வேப்பம்பழம். வேப்ப மரத்துல இந்த சீசன்ல நிறைய பூக்க ஆரம்பிக்கும். தை மாசத்துல நிறைய பழங்கள் கொட்ட ஆரம்பிக்கும். இந்த வேப்பம்பழங்கள்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லலாம். நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய சொறி, சிரங்கு, படை போன்ற தோல் நோய்களை குறைப்பதற்கு, குணப்படுத்துவதற்கு இந்த வேப்பம்பழம் மருந்தாக பயன்படுகிறது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்தி பலன் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.